ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா கப்பல்களையும் அமெரிக்கா ஈரானிலிருந்து வருவதையெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 47 வருஷமா நீங்க செய்யாததை நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னுலாம் சீனா அமெரிக்காவுக்கு கடுமை எச்சரிக்கை. இந்த அபாயத்தை அமெரிக்கா உருவாக்கி கொடுத்து விடக்கூடாது என்பதற்கு சவுதி பதட்டம் அடைகிறது. மற்ற எல்லா நாடுகளும் இஸ்ரேலை விட்டும் அமெரிக்காவை விட்டும் விலக ஆரம்பித்து விட்டார்கள். சீனாவை தாக்கினால் பெரும் பிரளயம் வரும். ஏனென்றால் சீனாவில் அவசரமாக சீன கம்யூனிஸ்ட் தலைப்பம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தின் வாயிலாக நீங்கள் எங்களை தாக்கினால் உடனடியாக நாங்கள் தாக்குவோம் என்று அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். நேயர்களே, இப்போ அந்த மத்திய கிழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஈரான், அமெரிக்கா, சீனா, சவுதி அரேபியா, யூரோப்பிய யூனியன், ரஷ்யா எல்லா நாடுகளுக்குமே இதில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. நம்ம எப்பவுமே பேசுறது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கினாலும் அவர்கள்ட்ட நியாயம் இருக்காது. அவர்களால் இந்த உலகத்திற்கு தான் ஆபத்து. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் எங்களுக்குரிய இடம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஈரான் கடல் பிராந்தியத்தில் ஒரு நாட்டினுடைய எல்லையிலிருந்து 24 கிலோமீட்டர் அது அவர்களுக்கு உட்பட்டது. மீதி உள்ளது அவர்கள் பிரிவு. ஆனால் இது 21 கிலோமீட்டருக்கு உட்பாகமாகவே ஹெர்முஸ் வளைகுடா ஈரானுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துடுது. அதை மடக்கிறதுக்கு உலகளவில் யாருக்குமே வல்லமை கிடையாது. அவர்கள் நினைத்தால் விடலாம். அப்படிதான் இதுவரைக்கும் அவர்கள் செய்தார்கள். தற்போதைய நிலையில நாம அதை பார்க்கிற போது, எல்லா கப்பல்களையும் அமெரிக்கா ஈரானிலிருந்து வருவதையெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமாக அவர்களுடைய குறி சீனாவை தான். சீனாவினுடைய நேற்றைய கப்பல் ரிச் ஸ்டாரி, ஷாங்காய் பேஸினுடைய ஒரு கம்பெனியுடைய கப்பல், அது பல லட்சக்கணக்கான பேரல்களை ஏற்றிக்கொண்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். நேற்று வரை 37 கப்பல்கள் போயிருக்கிறது. ஆனால் இதில் ஏன் கை வைக்கிறதுக்கு அவர்கள் மறுக்கிறார்கள் சொன்னால், கை வச்சா அது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் ஆயிரும். அதை தாண்டி அதனுடைய நடவடிக்கைகள் பெரும் சிக்கலை ஏற்படும். வரக்கூடிய 21ஆம் தேதி போருடைய அந்த 14 நாட்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த தவணை காலம் முடிகிறது. அதற்குள்ள இந்த பிரச்சனைகளை கொண்டு ஈரானுடைய கடல் எல்லைக்குள் ஹெர்மூஸில் வருகிற எல்லா கப்பல்களையும் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற சிக்கலை இப்போ சீனாக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சீனாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கடும் கண்டனம். இந்த விளையாட்டுலாம் நீங்கள் எங்கள்கிட்ட விளையாடாதீங்க. எங்களுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற நட்பு பல வருஷமாக இருக்குது. பல பில்லியன் டாலர்கள் நாங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம். 47 வருஷமாக நீங்கள் செய்யாததை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னுலாம் சீனா அமெரிக்காவுக்கு கடுமை எச்சரிக்கை. இதுக்கிடையில் அமெரிக்காவை ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வர்றதுக்கு கத்தர், சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகள் பாகிஸ்தானோடு இணைந்து செயல்பாட்டில் முனைப்பு காட்டுகிறார்கள். அது நாளை 16ஆம் தேதி நடக்கலாம். அது பாகிஸ்தானில் நடக்கலாம். அப்படி ஒரு வேளை பாகிஸ்தானில் நடக்கவில்லை என்றால் அது சுவிஸில் கூட நடக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலைகள் இங்கே பலவிதமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக ஈரானை அவங்க சீனா பயன்படுத்துகிறதாக ஒன் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு அவுட்லுக்
அதாவது ஒன் வேர்ல்டு அவுட்லுக் மேகசின்ஸ் ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா ஈரான் எந்த அளவிற்கு வலுப்பெற முடியுமோ அவ்வளவையும் ஈரானுக்கு சீனா கொடுப்பது. ஆயுதங்கள், தளவாடங்கள், செய்மதி படங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் வலிமைப்படுத்தி அமெரிக்காவை பொருளாதாரத்தில் மங்க வைத்து, சிக்க வைத்து, சீரழிய வைத்து நாசம் செய்வது தான் சீனாவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி. அதுக்கேற்றவாறு தான் அமெரிக்கா நேற்றைக்கு ஏற்கனவே போன கப்பல்கள் ஆப்ரஹாம், லிங்கன் மறுபடி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. USS ட்ரிப்போலி, அது அல்லாமல் F-35B லைட்னிங் 2, அது மட்டும் இல்லாமல் ME-22 போன்ற அக்சியோஸ், இந்த மாதிரியான சில விஷயத்துகள் எல்லாம் அவர்கள் கொண்டு இறங்கி தனது வல்லாதிக்கத்தை மெரிடைம் பவுண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பீரியாரிட்டி, மெரிடைம் சுப்பீரியாரிட்டி, கடலாதிக்கத்தில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான். ஆனால் இதுக்கிடையில் இவ்வளவு நாசம் செய்தும் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கான மொத்த இழப்பு 27 பில்லியன், அதாவது 270 பில்லியன் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நஷ்டஈடு தாங்க எங்களுக்கு தரணும், அமெரிக்கா தரணும், சவுதி தரணும், கத்தர் தரணும், பஹ்ரைன் தரணும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே குண்டு போட்டதுனால எனக்கு நீ ஒரு 270 பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து ஆகணும் அப்படின்ட்டு தனது கோரிக்கையை வலுவாக வைத்திருக்கிறார்கள். இது ஈரானுடைய டிமாண்ட். இப்போ ஈரான் இந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு பணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எண்ணெய் வியாபாரத்தின் மூலம் அவர்களுக்கு தடையில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த விவகாரத்தில் தலையிடுவதாகவும் இதை நிறுத்துவது மனித குலத்திற்கு ஒரு பெரும் விரோத செயலை காட்டும் அப்படின்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க. பிரான்ஸ் மற்றும் யூரோப் நாடுகளும் கூட இந்த விஷயத்தில் அமெரிக்கா கவனம் செலுத்த வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலை தவிர உலக நாடுகள் எல்லாமே ஒரே அணியில் தான் நிற்கிறாங்க. திருப்பி கேட்டால் சவுதி அரேபியா உடனே பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுக்கு பணிக்க சொல்கிறது. காரணம் என்னவென்றால் சவுதியுடைய பயம், இப்போ இந்த ஹெர்மூஸ் வளைகுடாவை அவங்க மத்திய தரைக்கடலில் உள்ள நாடுகளுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. இன்க்ளூடிங் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், எந்த நாடாக இருந்தாலும் கிடையாது. ஆனால் இப்போ அடுத்த கட்டம் இந்த போர் இன்னும் எஸ்கலேட் ஆகுனா, இது ஒன்றும் டென்ஷன் கிரியேட் ஆச்சுன்னா சவுதிக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, பாபல் மந்தப் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், செங்கடல் பகுதியில் இழுத்து சாத்திடுவாங்க ஹவுதிகளை வச்சு. அப்போ அங்கே போகக்கூடிய ஒரு 17-18% 20% மேற்பட்ட வர்த்தகத்தை சவுதி அரேபியா முழுமையாக இழந்து போய்விடும். இந்த அபாயத்தை அமெரிக்கா உருவாக்கி கொடுத்து விடக்கூடாது என்பதற்கு சவுதி பதட்டம் அடைகிறது. ஆகவே பத்தான் மூலமாகவும் துருக்கி மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குவதற்கு சவுதி போன்ற நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பிரயாசித்தம் தேடுவதாக நமக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. அநேகமாக நாளை பேச்சுவார்த்தையில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. இதற்கிடையில் சீனாவினுடைய அந்த 2.5 லட்சம் மெட்ரிக் டன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், சீன டேங்கர்கள் மெத்தனால் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு ஹெர்மூஸை கடந்திருக்கிறார்கள். அவர்கள் தாக்கல அமெரிக்கர்கள், நம்ம அதையும் பார்க்கணும். 37 கப்பல்கள் கடந்து போயிருக்கிறது, அவர்கள் தாக்கல. ஏன் தாக்கல அப்படின்னா, அப்படி தாக்கினால் போர் முடிவு என்கின்ற அந்த கட்டமைப்பை சீர்குலைத்த மாதிரி ஆயிரும். அமெரிக்கா மறுபடியும் போருக்குள்ள சிக்கிடும். ஏன்னா அவங்க திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹெர்மூஸ்ல பக்கத்துல தான் இருக்கு, அவர்களுக்கு எல்லாமே ஆயுதங்கள் இருக்கிறது, ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கிறது, செய்மதி தொழில்நுட்பம் எல்லாம் இருக்கு. இனி மறுபடியும் அமெரிக்கா இப்படி அமைதியாக இருக்க முடியாது. அதனால் அமெரிக்கா என்ன செய்கிறது, அந்த 2.5 லட்சம் டன் மெத்தனால் போனாலும் கூட, ஸ்பிரிட் போனாலும் அப்படியே சத்தம் போட்டுக்கொண்டே கதையை போயிட்டு இருக்கு தவிர அதை முழுமையாக நிறுத்த முடியவில்லை என்பதுதான் ரொம்ப முக்கியம். இதற்கிடையிலே நாளை 16ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என அறிவிப்புகள் வந்தாலும் அது இன்று மாலை ஒருவேளை வரலாம், இல்லதுன்னா 2-3 நாள் ஆகலாம், சொல்ல முடியாது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு 5 கீவேர்டில் பாயிண்டில் முதல்ல பாருங்க, ஹெர்மூஸ் முதல், அணு ஆயுத பிரச்சனைகள் 2வது, 3வது அவர்களுடைய சொத்துக்களை திருப்பி கொடுத்து தடைகளை நீப்பது,
அப்புறமா பலஸ்தீன் விவகாரம் அல்ல, லெபனான் விவகாரத்தில் தீர்வு காண்பது. இந்த மாதிரி ஒரு சிக்கலான பிரச்சனைகள் இருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்காக நீங்கள் பேசுங்கள், இஸ்ரேலுக்காக பேசாதீர்கள். இப்போ கடல் எல்லையில ஏன் ஹெர்மூஸ் அவர்கள் இந்த தடைகளை செய்கிறாங்கன்னா, ஹெர்மூஸ் வழியாக இப்போ இந்தியாவிற்கு அவர்கள் கட்டணம் விதிக்கவில்லை, சீனாவுக்கு கட்டணம் விதிக்கவில்லை, ரஷ்யாவுக்கு கட்டணம் இல்லை, ஸ்பெயினுக்கு கட்டணம் இல்லை. அப்படி விடுகின்ற போது கட்டணங்கள் வாங்கினால் அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப வலுவாயிரும். பொருளாதாரம் வலுவாயிட்டுன்னா ஒன்றுமே இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் பொருளாதாரம் வலுவானா எப்படி ஆயிரும்? ஆண்டுக்கு ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு வருமானம் வரும். அதை ஒரு பகுதியை ஓமனுக்கு கொடுத்து மீதி உள்ளதெல்லாம் நாட்டை வளப்படுத்துவார்கள், கல்வியை வலுப்படுத்துவார்கள், இராணுவத்தை பலப்படுத்துவார்கள். இது அந்த பிராந்தியத்தில் அவர்களுக்கு பெரும் ஆபத்து. இஸ்ரேலுக்கு இப்போ இன்னைக்கு எந்த நாடாவது இஸ்ரேலில் இவ்வளவு பெரிய அணுகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள்? அதாவது இஸ்ரேலுடைய நெகாவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா மற்றும் அராதில் அவர்கள் 90க்கும் மேற்பட்ட 300 குண்டுகளை வைத்த குறித்து இந்த உலகம் பேசவே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு தீர்வு, என்ன தீர்வுனா 30 வருஷம் நீங்க செறிவிட்டக்கூடாது அப்படின்ற அமெரிக்கா ஒரு கண்டிஷன் இப்போ கடைசியாக கிடைக்கிது. ஈரான் சொல்லிட்டு அந்த வேலையே ஆகாது, ரொம்ப சொன்னீங்கன்னா ஒரு 5 வருஷம் அவ்வளோதான். இப்போ அமெரிக்கா 20 வருஷத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு இடையில கிரெம்ளின் மாளிகை ஒரு செய்தி அறிவித்திருக்கு. டிமோத்தி டிஸ்கோ அவர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யாவில் இங்கே பாருங்க, அந்த எல்லோ கேக்கை எங்கள் கையில் கொடுத்துருங்க. யார் கையில்? ரஷ்யா கையில். நாங்கள் வைத்துக்கொள்கிறோம், நாங்கள் வைத்து நல்ல பணிகளுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனை சொல்லியிருக்கு. ஆனால் ஈரான் சார்பில் இந்த என்ரிச் செய்யப்பட்டதை ரஷ்யா கையில் ஒப்படைப்பதற்கு ரஷ்யா கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புட்டின் மசூத் பெசஸ்கியான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இம்மானுவேல் மேக்ரானும் புட்டின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. புட்டின் இல்லை, இம்மானுவேல் மேக்ரானும் ஈரானுடைய அதிபர் பிரசிடென்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, மசூத் பெசஸ்கியான்கிட்ட. அமெரிக்கா ஈரானை தவிர, ஈரானோடு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தவிர எல்லோரும் ஈரானோட நட்புறவோடு தான் இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அப்படி நீங்கள் அணு கதிர்களை அவர்களிடத்தில் அந்த துகள்களை கொடுத்தால் அது டவுன்லோட் பிளாட்டிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. அதன் மூலமாக அவர்கள் மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. ஐஏஇ எங்களை கண்காணிக்கலாம் அப்படின்னும் ஈரான் சொல்லிட்டு, நீங்கள் கொடுத்துட்டு அப்படி போக வேணாம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி எங்களை கண்காணிக்கலாம் அப்படிங்கிறதே அவங்க கிளியர் மேண்டேட்டாக கொடுத்துட்டாங்க, கட்டாயமாக. ஆனால் அமெரிக்கா இப்போ ஏன்னா நல்ல அடி வாங்கி ரொம்ப சீரழிந்து இருக்கிறதுனால அந்த மெரிடைம் பவுண்டரியில் இருக்கக்கூடிய மெரிடைம் சுப்பீரியாரிட்டியை காட்டுறதற்கு இந்த வேலை செய்கிறது. என்னை விட்ட ஆள் இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்கு இனி பில் போடுவதற்கு இதுதான் அநேகமாக கடைசி. இப்போ இந்த சூழல்ல இங்கிலாந்து பிரதமர் கியாமர், ஸ்பெயினுடைய மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், அதே மாதிரி ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சர், அவர் பேரு மார்கோரிட்டா ரோப்லெஸ், இவர்கள் எல்லாருமே அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் எப்போதும் ஆதரிக்க மாட்டோம் என்று விலகிட்டாங்க. இந்த ஈரானுடைய போர்ல நேட்டோ நாடுகளையே உடைச்சு போட்டாங்க. இப்போ அடுத்த முறை என்ன போற போகுதுன்னா, இப்போ இருக்கிறது அமெரிக்கா கூட ஒரு 4 பேர் தான். ஒன்று இஸ்ரேல், 2வது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத்து, பஹ்ரைன், இவ்வளோ நாடு தான் இருக்கு. மற்ற எல்லா நாடுகளும் இஸ்ரேலை விட்டும் அமெரிக்காவை விட்டும் விலக ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா அமெரிக்கா வெறும் ஜம்பம் பேசி கொண்டிருக்கிறது. அவர்கள் வீசக்கூடிய அளவிற்கு இவர்களும் ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள், வீசுகிறார்கள். 40 நாளைக்கு மேலாயும் ஒன்றும் செய்ய முடியல, அநியாயம் செய்து அப்படிங்கிறத அவர்களுடைய விவகாரம் இப்போது எல்லை மீறி போவதாகவும், நம்ம இந்த பேச்சில் இன்னைக்கு நம்ம உரித்தான சுருக்கமான கருத்து, நாளை பேச்சுவார்த்தை தொடங்குவதாக அறிவிப்பு வரவில்லை. அது பாகிஸ்தானா இல்லது வியன்னாவா என்பது முடிவு செய்யவில்லை. 2வது கட்டம் 37 மேற்பட்ட கப்பல்கள் சென்று விட்டதாகவும் தெரிகிறது. சீனாவை தாக்கினால் பெரும் பிரளயம் வரும். ஏனென்றால் சீனாவில்
அவசரமாக சீன கம்யூனிஸ்ட தலைப்பம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தின் வாயிலாக நீங்கள் எங்களை தாக்கினால் உடனடியாக நாங்கள் தாக்குவோம் என்று அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். சீனா ஈரானுக்கு எல்லா விதத்திலும் ஆயுதங்களை கொடுத்து வருவது ஜெருசலேம் போஸ்ட் பெரும் கவலை தெரிவிக்கிறது. அமெரிக்கா கவலை. ஏனென்றால் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் ஈரான் அமெரிக்காவை ஒவ்வொரு நாளும் செயலிழய செய்ய வைத்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோருமே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கருத்து மட்டும் இல்லை, யூதர்களுக்கு எதிரான ஒரு லாபி அமெரிக்காவில் மக்களிடத்தில் ஒரு பெரிய அளவாக உருவாகிட்டு. இப்போது நான் சொன்ன மாதிரி ட்ரிப்போலி கப்பல் F-35B லைட்னிங் 2 அதை மாதிரி நாம் சொன்ன மாதிரி 22AV அதெல்லாம் கொண்டு நிறுத்தி அவர்கள் கொஞ்சம் காட்சிப்படுத்துகிறார்கள். இந்த காட்சிகளெல்லாம் செல்லுபடி ஆகாது என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே எஃப் சீரியஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இப்பொழுது மீண்டும் இது பிரச்சனை போகுது. இதுக்கிடையில் ஹிஸ்புல்லாவோடு வரம்பு மீறி போயிட்டு இருக்கிறாங்க. கடுமையான தாக்குதல்கள் லெபனானில் நடக்கின்றது. ஆயிரக்கணக்கில் உயிரிழப்பு சென்று கொண்டிருக்கிறது. அதையும் பிடிப்பதற்கும் தன் மீது உள்ள குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கும் உலகத்தில் 2 பைத்தியக்காரர்கள், பெஞ்சமின் நெத்தன்யாகும் டொனால்ட் ட்ரம்பும் உலகத்தையே இன்று சீரழித்து கொண்டிருக்கிறார். உலகம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பி கொண்டிருக்கிறதா நம்ம இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த செய்தியில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.